டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சென்டென்சஸில் இன்றைக்கி 6th ரூல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் சென்டென்ஸில் to யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ சென்டென்சஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த to தட் இஸ் TOO அதுக்கும் வெரி அப்படின்ற டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். to அப்படின்றது வந்து எந்த ஒரு விஷயமும் அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த இடத்துல to யூஸ் பண்ணுவோம். வெரி அப்படின்றது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ வெரி அப்படின்றத விட டூன்றது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகம், அதனுடைய இன்டென்சிட்டி வந்து இன்னும் எக்ஸசிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ வெரி அப்படின்றது வந்து நம்ம ஆல்வேஸ் பாசிட்டிவ் டேர்மில் பாசிட்டிவ் மீனிங்கில் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் டூ அப்படின்றது வந்து டெஃபினெட்லி இட் கன்வேஸ் அ நெகட்டிவ் மீனிங். நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை நம்ம சொல்கிறப்ப தான் வந்து டூ யூஸ் பண்ணுவோம். ஆனால் வெரின்றது வந்து ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வெரி யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னோம்னா ஐ எம் வெரி டயர்ட், நான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், ஸோ ஐ மே ஹாவ் டு ரெஸ்ட். ஆனால் டூ இதே சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா ஐ எம் டூ டயர்ட் டு ஒர்க் எனிமோர். ஸோ நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், என்னால் இதுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த டூன்றது வந்து ஆல்வேஸ் இட் கன்வேஸ் அ நெகட்டிவ் மீனிங். Hope you understand this. Now let us start with a simple sentence. The problem is too complicated to solve instantly. இது வந்து simple sentence. இப்போ the same sentence நம்ம வந்து காம்பவுண்டா மாத்துறோம் அப்படின்றப்ப transform பண்றப்ப we have to use very to replace to, and we have to use and so as a coordinating conjunction. So or and so as a coordinating conjunction. So இந்த sentence எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா the problem is very complicated and so it cannot be solved instantly. So the same sentence can be changed into complex and the conjunction that we have to use is so that. So ஒரு classலையும் that ஒரு classலையும் யூஸ் பண்ணுவோம். எப்படி இதே sentence நம்ம transform பண்ணணும் அப்படின்னு சொன்னா the problem is so complicated that it cannot be solved instantly. Do you understand?